தற்போதைய அண்மை செய்தி. சென்னை கோட்டுப்புறத்தில் உள்ள ஞானசேகரன் வீட்டை தாசில்தார் உள்ளிட்ட அதிகாரிகள் அளவீடு செய்து வருகின்றனர். இதுகுறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுப்பிரமணியன், நீங்க கள நிலவரத்தை சொல்லுங்க. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் ஞானசேகரன் கைது செய்யப்பட்டார். அவர் திருட்டு வழக்குகளிலும் சம்பந்தப்பட்டவர். திருட்டு வழக்கு மூலமாக எவ்வளவு சொத்துக்கள் சேர்த்து வைத்திருக்கார் என்பது தொடர்பாக காவல்துறையினர் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் ஞானசேகரனுடைய வீடு கோவில் நிலத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியானது. அதன் அடிப்படையில் இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள் பரிந்துரையின் காரணமாக கிண்டி தாசில்தார் தலைமையிலான அதிகாரிகள் வீட்டை அளவிடும் பணி மேற்கொண்டு வருகிறார்கள். ஏற்கனவே ஞானசேகரனுடைய சொத்து தொடர்பாக ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டு ஆய்வு செய்யக்கூடிய பணி நடந்து கொண்டிருக்கிறது. மொத்தம் 620 சதுர அடி நிலத்தில் வீடு கட்டப்பட்டிருக்கிறதாக தெரிய வந்திருக்கிறது. அதில் 470 அடி அறநிலைத்துறைக்கு சொந்தமானதாகும். மீதமுள்ள 150 சதுர அடி சாலையை ஆக்கிரமித்து மாநகராட்சி சொந்தமான நிலத்தில் கட்டப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் தற்போது 2வது நாளாக கிண்டி தாசில்தார் மணிமேகலை தலைமையிலான அதிகாரிகள் தற்போது அளவீடும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். உங்க தகவல்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.